பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னாகமும் 6ஆம் அதிகாரம் 24-26 வாசிக்கும் போது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உமக்கு சமாதானம் கட்டளையிடுவார் என்பதே இந்த நாளின் செய்தியாக ஆரோனின் ஆசீர்வாதம். ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் மோசே மூலமும் ஆரோன் தேவன் தந்தார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியம். இதை பயன்படுத்த வேண்டும். சீர்திருத்த காலத்திலே வாழ்ந்த புராட்டஸ்டன்ட் சபைகள் இந்த பிரசித்தப்படுத்தினார்கள். தேவன் எந்த விதமான ஆசீர்வாதத்தை காட்டிலும் இதை அதிகமாக போதகர்கள் பயன்படுத்துகிறார்கள். எனவே யாவே என்ற பெயரானது 3 பகுதிகளிலும் வருகிறது. இன்று இந்த ஆசீர்வாதத்தை கூறும்படி மாத்திரமே யாவே என்னும் நாமத்தை ஆசாரியர்கள் பயன்படுத்தினார்கள். மற்ற சமயங்களில் ஆண்டவர் என்பதற்காக எபிரேய வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள். யாவே எனும் நாமத்தை சொல்வதற்கு இன்னொரு காரணம் இருந்தது. அது என்னவென்று பார்க்கும்போது, இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூறுவார்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்றார். என்னாகமும் 6:27 வாசிக்கிறோம். தேவன் சொன்னதால் அப்படி செய்தார்கள். இன்று நம்மை நோக்கி திரும்புமாறு தேவன் இப்பகுதி நமக்கு அழைக்கிறது. தேவன் நமக்கு தயவு காட்ட வேண்டும் என்று நமக்கு பிடிக்காதவரை பார்த்தால் நாம் மறுமுகமாக முகத்தை நாம் திரும்பிக் கொள்வோம். தேவன் தம் முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தேவன் நம்மேல் கிருபையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம். பலரும் அறிந்த ஷாலோம் என்னும் வார்த்தை என்று நாம் பார்க்கும்போது, இந்த ஷாலோம் என்னும் வார்த்தை இது ஆசீர்வாதமாகி முடிகிறது என்று நாம் வாசிக்கிறோம். ஷாலோம் என்றால் சமாதானம். அந்த சமாதானத்தின் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒருவரை பார்த்து ஷாலோம் என்று சொல்ல வேண்டும். எல்லாவற்றிலும் மிக சிறந்தது அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அர்த்தமாம். எனவே யுத்தமோ சண்டையோ இந்த நிகழ்ந்த பின் ஏற்படும் போது நீங்கள் நானும் சமாதானத்தை குறித்து சொல்லவில்லை. தீமையான எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலையை சாலோம், அப்படிப்பட்ட சமாதானத்தை விட்டு போக வேண்டும் என்று சொல்லி யோவான்லே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சமாதானத்தை தேவன் கொடுக்க வந்தார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை பெற்றுக்கிறோம் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அந்த சமாதானத்தை நம்மில் கூற வேண்டும். ஆசிரியர்களுக்கு தேவன் கட்டளையிட்டார். எனவே அந்த ஆரோனின் ஆசீர்வாதத்தை, அந்த சமாதானத்தை இதை பார்த்துக்கொண்ட பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆண்டவரே இந்த நேசிக்க யாரும் இல்லையே, இந்த உலகத்திலே நான் தனித்து காணப்படுகிறேன், கண்ணீரான வாழ்க்கையாக இருக்கிறது, போராட்டமான வாழ்க்கையாக இருக்கிறது சொல்லி நீங்கள் கலங்கும் போது தேவன் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த காலவேளை ஆண்டு சமூகத்திலே ஒப்புக்கொடுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.